ஹே ஹாய் காய்ஸ், ஸ்குட் கேமில் ஒவ்வொரு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினாலும் பிளேயர்ஸ் எல்லாருமே கன்ஃபியூஸ்லேயே இருப்பாங்க. அடுத்து என்ன கேம்னு. ஆனால் ஸ்குட் கேம் 1ல் 456 பிளேயரில் 453 பிளேயர் வந்து இறந்து போயிடுவாங்க. மிச்சம் 3 பிளேயர் தான் இருப்பாங்க. அவங்க அந்த நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அவங்க எப்பயுமே தூங்குற அந்த ஒரு பெரிய ஹாலுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பெட்டுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. 3 பெட்டு தவிர இவங்க 3 பேருக்கு போக மிச்சம் இருக்கிற எல்லா பெட்டுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே சுற்றி இருக்கிற அந்த செவுத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்க ப்ளே பண்ண எல்லா கேமோட பிக்சரும் அப்படியே டிரா பண்ண மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதை பார்த்துருந்தாலே அடுத்து என்னென்ன கேம் வரும் அப்படிங்கிறத அவங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படியே இப்போ சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேம் கிட்ட முடிஞ்சிருக்குது. இந்த கேமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 456 பிளேயருக்கும் பெட் இருக்கு. அந்த பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவரில் கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா மேலே எதையோ பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் தொங்கிட்டு முன்னாடி போகிற மாதிரி ஒரு அடையாளமும் இருக்கும். அதே மாதிரி செஸ் கேம் பிளே மாதிரியே ஒரு அடையாளம் இருக்கும். அதாவது செஸ்னா பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸ் இருக்கும்ல, இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸும் அந்த ஒயிட் பாக்ஸ்க்கு நடுவில் ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும். ஸோ இது ஒரு மாதிரி வித்தியாசமான கேமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 அடையாளம் பார்த்தீங்கன்னா சீசன் 2ல் கேம் பிளேக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற சேவரில் தெரிஞ்சு. ஸோ இந்த அடையாளத்தில் இருக்கிற கேம்ஸை கூட திரும்ப சீசன் 3ல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.